இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோ ரிவ்யூவையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அவர் கேட்குறாரு, இவங்கெல்லாம் 50 டேஸ் தாண்டினதே பெருசு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு கண்டஸ்டன்ஸ்கிட்ட. நீங்கள் அவங்கள யாரா நினைக்கிறீங்கன்ட்டு. நிறைய பேர் ரம்யா அப்படின்னு சொன்னாங்க. ரம்யா நானும் அதான் நினச்சேன். ரம்யாலாம் எப்படி 50 டேஸ் கடந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஸோ அவங்க சொன்னாங்க. சில பேர் சாண்ட்ரா, சில பேர் பார்வதியை சொன்னாங்க. சில இவங்க திவ்யா வந்து விக்கல்ஸ் விக்ரம சொன்னாங்க. அப்புறம் இவர் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொன்னார். ஸோ சாண்ட்ராவை சொன்ன ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் சொல்கிறத மதிக்காமல் இருக்கிறதுக்கும் கண்டஸ்டன்ஸோட கான்ஃப்ளிக்ட்டுக்கும் வித்தியாசம் தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எடுத்து வச்சார். அடுத்த ப்ரோமோ 2ல் வந்து யார் யாரெல்லாம் நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி வந்தது. ஃபஸ்ட்டே மண்டேவே பார்த்தோம். நம்ம வந்து பார்வதி, சாண்ட்ரா, பிரஜ்யன், திவ்யா அவங்க பண்ணி நாங்கள் டிஸ்கஸ். மித்தவங்கெல்லாம் பண்ணாங்களாங்கிறது நான் பார்க்கல. மேபி லைவில் வந்துதான்னு தெரில. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க. எக்ஸப்ட் கம்ருதீன் அந்த மாதிரி சில பேரை தவிர்த்துட்டு. ப்ரோமோ 3ல் வந்து இந்த தடவை வித்தியாசமான ஒரு எவிக்ஷன். 2 காரை கொண்டு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 4 சீசனில் முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக ஃபினாலேக்கு பண்ணுற எவிக்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆர் மிட்வீக் எவிக்ஷன்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. இது பயமுறுத்திட்டாங்க. அதாவது மரண பயத்தை காமிச்சிட்டான் பரமா அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக பிரஜ்யனுக்கு இது வந்து ஐ திங்க் பிரஜ்யன் அப்படின்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாரோ இப்படிலாம் காமிச்சதுனால தெரியல. பிரஜ்யனும் கிமியும் தான் வந்து ஹாட் சீட்டில் இருக்காங்க. யூஸ்வலாக ஹாட் சீட்டில் உட்காரி வைப்பாங்க. இந்த தடவை வந்து ஹாட் காரில் உட்காத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ காரில் 2 பேரும் ஏறுறாங்க. அதில் வந்து சாண்ட்ரா வந்து ஆனால் அவங்க 2 பேர் சேர்ந்து விளையாடலைங்க. ஆனால் அப்படியே கதறி கதறி அழுவாங்க. ஆனால் சேர்ந்தெல்லாம் விளையாடல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாலாம் விளையாடல. 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட். இது நம்ம நம்பணும். ஸோ பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. போய் பெட்டில் போய் படுத்து அழுகிறாங்க. பயங்கரமாக அழறாங்க. ஸோ ஆனால் வந்து நமக்கு தெரியும் கிமி தான் எவிக்டட்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணை கட்டி காரில் உட்காத்தி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக பயத்தை காமிச்சிட்டாரு போல இருக்கு பிக் பாஸ். ஆனால் இப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ஏன்னா இந்த வாரம் ரம்யா போயிருந்திருக்கலாம். கெமி ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணாங்க அவங்கள. பட் கெமியும் வந்து அவ்வளோவா கண்டென்ட்டே கொடுக்கல. ஸோ கெமிக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த